Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தவங்க நிறைய பேர் வந்து ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்டையும் வந்து இந்த வீடியோவில் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது திரும்பவும் நான் வந்து புதுசாக எடுத்து இந்த வீடியோவில் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வெளியிலேருந்து ஃபுட் ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கும்போதும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து பிரித்து எடுத்துட்டேன். அந்த 4 பக்கமும் லைட்டாக வந்து சுருங்கின மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நல்லா இழுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் இது வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அங்கங்கே சுருக்கம் இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன கப்போ அப்படி இல்லைனா ஒரு டம்ளரோ வந்து எடுத்து நல்லா ஒரே ஈவனாக இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த பேப்பர் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ இதை நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடுப்பு இருக்கு இல்லையா, அடுப்பில் வந்து நம்ம இப்போ சமைக்கும் போது நிறைய நமக்கு வந்து இந்த பொங்கி கொட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு அதிகமாகிடும். அப்பப்போ நம்ம அதை வந்து தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிற ஐடியா படி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொங்கி எதனா கொட்டிடுச்சு அப்படின்னா கூட அதை எடுத்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு அந்த கீழே கொடுத்துருக்கிற சில்வர் பிளேட் வந்து சுத்தமாக அழுக்கே ஆகாது. இப்போ அந்த பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு செட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டீல் பிளேட் வந்து நமக்கு அடியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு லைட்டாக இப்படி வச்சு சுற்றி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஷேப் வந்து இந்த பேப்பரில் அப்படியே ஃபுல்லாக செட் ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு சிசர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். நிறைய பேர் என்ன டவுட் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம பற்ற வைக்கும்போது இதுவும் சேர்ந்து வந்து எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படி எரியறதுக்கு இது வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, இது வந்து ஆன்லைன்லேயே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் ஒரு சின்ன ஐடியாவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டீல் பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த பர்னர் எடுத்து நடுவில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான ஒரு கத்தி வச்சு இப்படி வந்து நல்லா கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம நடுவில் கட் பண்ணோம் இல்லையா, அதை மட்டும் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வச்சு செட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த மாதிரி வச்சு செட் பண்ணுறேன்னா அந்த மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம செஞ்சு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஒரு சிலர் வந்து நினைக்கிறாங்க என்னென்னா இது வந்து அப்படியே எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதில் வந்து நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது பேப்பர்லாம் வந்து நம்ம நெருப்பில் காமிச்சோம் அப்படின்னா பற்றிக்கிட்டு ஃபுல்லாகவே எரிஞ்சிரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் இது வந்து எரியாது. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பற்ற வச்சு காட்டுறேன். லைட்டாக நம்ம அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நெருப்பில் வந்து காட்டும்போது அது லைட்டாக வந்து எரிய ஆரம்பிக்கும். நெருப்பில் இருந்து இந்த பக்கம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டப்புன்னு அது வந்து நின்று போயிடும். ஸோ அது மேற்கொண்டு வந்து நம்ம பேப்பர் எரியிற மாதிரியெல்லாம் இது வந்து எரியவே எரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பிளேட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கூட வந்து எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு அந்த பேப்பர் வந்து பற்ற வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, இப்போ நான் இப்படி பிடிக்கிறேன் பாருங்கள். இப்படி பிடிக்கும்போது லைட்டாக அது வந்து எரிய ஆரம்பிக்குது இல்லை, நெருப்பில் இருந்து வெளியில் எடுத்த உடனே அந்த எரியிறது வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் பேப்பர் எரியிற மாதிரியெல்லாம் இது வந்து எரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அந்த எரியிறதும் சுத்தமாக வந்து நின்று போயிடும் பாருங்கள். நெருப்பில் இருந்து தனியாக எடுத்த உடனே அதுவும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படியே பொசுங்கின மாதிரி தான் இருக்குமே தவிர பேப்பர் எரியிற மாதிரி இது வந்து பற்றிக்கிட்டெல்லாம் எரியவே எரியாது. ஸோ ரொம்பவே வந்து சேஃப் தான். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெடி பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம சமைக்கும்போது இந்த சமைக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து பொங்கி வழிஞ்சு கொட்டி இந்த மாதிரி வந்து அந்த இடமே ரொம்பவே அழுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ செகண்ட் டிப் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கரைகள் எல்லாம் பிடிச்சிருக்கு, நம்ம வந்து அவசரத்துக்கு துடைக்க முடியாமல் அப்படியே வந்து சமைக்கிறோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து பிடிச்சிக்கும். அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லைசால் வந்து ஒரு மூடி வந்து ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி ஊற்றி விட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்லேயே
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறிட்டு அந்த பிடிச்சிட்டு இருக்க நல்லா விடாப்பிடியான கரை இருக்குல்ல அது எல்லாத்தையுமே சூப்பராக உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு நம்ம வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். சில சமயத்தில் நமக்கு டக்குன்னு ஒரு சிலர் நினைப்பீங்க இந்த மாதிரி வந்து பொங்கி வழிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தொடச்சிட்டு நம்ம திரும்ப சமைச்சோம் அப்படின்னா அந்த கரை வந்து படாது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நானும் அந்த மாதிரி செய்வேன். ஆனால் நமக்கு வந்து அதுக்கு கூட டைம் இல்லை, அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில நேரம் அதை நம்ம வந்து அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி சமயத்தில் அழுக்கு வந்து ரொம்ப சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அந்த மாதிரி டைமில் இப்படி க்ளீன் பண்ணி பாருங்கள். லைசால் வந்து போட்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். சோப்பும் வந்து தேவைப்படாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். வெறும் லைசால் மட்டும்தான் நம்ம வந்து போட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி வீட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுற கண்ணாடி பொருட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கின புதுசில் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். அதை யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா அதோட பிரைட்னஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி மங்கி போயிடும். அது நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டல்லாக இருக்கும் அதோட கலரே வந்து. ஸோ பழையபடி நம்ம வந்து வாங்கும்போது எந்த அளவுக்கு புதுசாக நல்லா பிரைட்டாக நல்லா ஷைனிங்காக இருந்துச்சோ அந்த மாதிரி எப்படி வீட்டில் ஈஸியாக நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 கப்பு நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பெரிய அகலமான பாத்திரம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இது கூட வந்து ஒரே ஒரு ஈனோ பாக்கெட் வந்து எடுத்துக்கோங்க. எந்த ஃப்ளேவர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு பாக்கெட் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கொட்டி விட்டுருங்க. அது கூட வந்து அந்த தண்ணியை கலக்கி விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான கண்ணாடி பொருட்கள் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துருங்க. அது கூட கொஞ்சமாக தூள் உப்பு வந்து இந்த மாதிரி சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து சோப்பு, லிக்விடு அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரொம்பவே ஈஸியாக அந்த 2 பொருட்கள் மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டுருங்க. அவ்வளோதான். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து எடுத்து பார்க்கும்போதே நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு. நம்ம முன்னாடி இந்த கிளாஸ் எல்லாம் காட்டும்போது எந்த அளவுக்கு அந்த பிரைட்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி மங்கலாக இருந்துச்சு பாருங்கள். அதெல்லாமே போயிட்டு இப்போ உங்களுக்கு வந்து புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க எல்லா பொருட்களையுமே. இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட கண்ணாடி பொருட்களை வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே புதுசு போல் பளிச்சுன்னு இருக்கும். வீட்டில் வந்து நம்ம இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த கிராசரி ஐட்டம் போட்டு வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கண்ணாடி பாட்டில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி பாட்டில் எல்லாமே வந்து சீக்கிரமாக எண்ணெய் பிசுக்கு பிடிச்சி அதிகமாக அழுக்கு வந்து ஆகிரும். அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி சோப்பு, லிக்விட் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை. நம்ம போன டிப்பில் வந்து அந்த ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறது கூட வெறும் லைசால் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கும் பார்த்திங்கன்னா சோப்பு எதுவும் யூஸ் பண்ணல. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். வீட்டில் நம்ம இந்த மாதிரி வந்து பூக்கள் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த பித்தளை உருளி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அழுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு. அதாவது கலர் வந்து மாறி ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது. இதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு எந்த பொருட்களும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்சி போன அகல் விளக்கு இருக்குல்ல அதுதான் வந்து எடுத்திருக்கேன். புதுசாக இந்த விளக்கும் நான் உடச்சி யூஸ் பண்ணலை. உடஞ்ச அகல் விளக்கோட பீஸ் மட்டும் ஒரு துண்டு வந்து எடுத்திருக்கேன். அது கூட நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த 2 பொருள் யூஸ் பண்ணி இந்த உருளியை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு விளக்கு தான் எடுத்திருக்கேன். அதாவது உடஞ்சி போன அகல் விளக்கு. இதை வந்து இந்த மாதிரி இடிகளில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி வந்து தட்டி அதை வந்து பொடியாக்கிக்கோங்க. புளி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் சாறு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போது அவ்வளோதான். கொஞ்சமாக பொடிச்சிட்டு அதை அப்படியே அந்த பாத்திரத்துக்குள்ளேயே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட சமைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த புளி கரைசல்லேருந்து கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது 2த்தையும் சேர்த்து அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த பாத்திரத்தை நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி தேய்க்கிறதுனால நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு புதுசு போல் பளபளன்னு ஜொலிச்சிச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு வந்து க்ளீன் ஆகும். நம்ம முன்னாடி வந்து பார்க்கும்போது இருந்த அந்த கருப்பு கரை எல்லாமே வந்து போயிட்டு ஓரளவுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப பளபளன்னு பளிச்சுன்னு என்னால் க்ளீன் பண்ண முடியல. ஓரளவுக்கு தான் என்னால் வந்து க்ளீன் பண்ணி எடுக்க முடிஞ்சது.
அதே சமயத்தில் இந்த பாத்திரம் வந்து ரொம்ப கரை பிடிச்சும் இல்லை, ஓரளவுக்கு வந்து கரையாக இருந்தது. ஸோ டக்குன்னு நம்ம வந்து அவசரத்துக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பித்தளை பொருட்களை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக நம்ம இதுக்கான அந்த பவுடர்லாம் கடையில் விற்கிது இல்லையா, பீத்தாம்பரி பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பவுடர்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இந்த பொருட்களை வந்து யூஸ் பண்ணி நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஓகேவாக இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் நான் இதில் வந்து பூ போட்டு வைக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி வந்து உருளி யூஸ் பண்ணி தண்ணியில் வந்து பூ போட்டு வாசலில் எப்போவுமே வந்து வச்சுருப்பேன். 3-4 ரோஸ் வந்து உதிர்த்து அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னாலே அது ஃபுல்லாகவே வந்து நிறைஞ்சு போன மாதிரி இருக்கும். நம்ம வந்து தனித்தனியாக பூ வச்சு செட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 8-9 பூ வரைக்குமாவது பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி வந்து அந்த பூக்களோட பெட்டல்ஸ் மட்டும் சேர்க்கும்போது 2லேருந்து 3 பூ வரைக்கும் தான் நமக்கு வந்து பிடிக்கும். ஸோ பூவும் வந்து அதிகமாக செலவாகாது. கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணினேன் எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.